30 days Mindset Mastery Challenge with me, Dr. Indumati Sonsundaram. I'm super excited because we are on day 20, almost 3 weeks ஆயிடுச்சு. I don't know how many of you are excited, but I'm super excited. ஏன் அப்படின்னா என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் என்னதான் நம்ம மேனேஜ் யோர் மைண்ட், ட்ரெயின் யோர் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆக்ஷன்ஸை பாருங்கன்னு சொன்னாலும், டிசிப்ளினாக இருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்கன்னு எல்லாம் பார்த்தாலும், ஒரு சின்ன தடங்கள் வரும்போது, ஏதோ ஒரு கீழே விழும்போது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளால அதை மீண்டு எழுதுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி மீண்டு எழுந்து வந்துட்டோம்னா தென் வி ரைஸ் ஸ்ட்ராங்கர். பட் ஹவ்? தட்ஸ் ஆல் அபவுட் டே 20. தட் ஈவன் இஃப் யூ ஃபால், பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி 5 லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் கால்ட் ஃப்ளேர்ஸ். ஃப்ளேர்ஸோட மீனிங் FLARS. இதுதான் ஸ்பெல்லிங். என்னன்னு கேட்குறீங்களா? ஃபால், லேர்ன், அட்ஜஸ்ட், ரைஸ், ஸ்ட்ராங்கர். எப்போ கீழே விழுந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸில் உயரமாக நம்ம பறப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சர்பெட்டா பரம்பரைன்ற படம். இப்போ எம் குமரன் படத்துலையும் பார்த்துருக்கோம், பத்ரி படத்துலையும் பார்க்குறோம். ஹீரோனாலே ஜெயிக்கணும், பவுன்ஸ் பேக் அண்ட் தென் ஹீ ஃபைட் அண்ட் ஹீ வின்ஸ். ஆனால் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆரே என்ன பண்ணிடுவாங்களா, வின் பண்ணிடுவாங்க. ஸ்டில் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பெரிய ஒரு ஃபால் வரும். பெரிய ஒரு ஃபால்னால அவங்க வெயிட் போட்டுருவாங்க. அவங்களால திருப்பி பாக்ஸிங்கே வர முடியாதுன்ற நிலைமையில அகெயின் அந்த ஸ்டேஜ்லேயும் ஹவ் வி பவுன்ஸ் பேக் அண்ட் கம் அப்படிங்கிறதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ டெல் மீ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐ வுட் ஜஸ்ட் ட்ரை டு கன்க்ளூட் சேயிங் தட் 2 இம்பார்ட்டன்ட் புக், கிரிட் அண்ட் ஆப்ஸ்டிக்கல் இஸ் த வே. கிரிட்ல என்ன தெரியுமா இருக்கு? சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட், ஹவு பேஷனேட், ஹவு பர்சீவரன்ஸ் யூ ஆர் அப்படிங்கிறது வச்சு தான் சக்ஸஸ்ன்றாங்க. அதுதாங்க ரெசிலியன்ஸோட மெயின் எக்ஸாம்பிள். எனக்கு இன்னொரு புக் நான் படித்தா ரொம்ப நல்லா இருந்தது, ஆப்ஸ்டிக்கல் இஸ் த வே. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நம்ம போகிற பாதையில் எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கெல்லாம் மாற்றி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், விச் மீன்ஸ் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். இந்த 2 புக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். See you tomorrow on day 21.